விப்பிங் க்ரீம் தருவாங்க. விப்பிங் who's that cooking in my இடுப்பு? நான் தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி ஓகே. அந்த நீ அவ்வளோ அழகு. அந்த விப்பிங் க்ரீம் வெறித்தனமான பிக்டா இப்படி சொன்னா எனக்கு ரோல் ஆகுது ஃபுல்லா. ஓகே. அது உனக்கு மூளை இருக்கடா. ஆமா உனக்கு மூளை இருக்கு. யாருப்பா இது? உங்க கண்ண குழியில நான் விழுந்துட்டேன். எந்திரிக்கவே முடியல, என்ன பண்றது? உங்ககிட்ட போய் கேளுங்க, அவன் அங்கதான் இருக்கான். ஆஹா ஒரு கவுண்டர் இவன் போடுவான்னு பார்த்தா இவன் போட்டாலே. வாட் இஃப் ஐ டேக் தர்ஷன்? அப்ப இவன பைத்தியம் கூட தானே. என்ன எல்லா பைத்தியம் ஒண்ணா சேருது. ஃபன் பண்றோம், வின் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த வாரம் குக் வித் கோமாளியில் செலிப்ரேஷன் ரவுண்ட் தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 3 கண்டஸ்டன்ட்டும் சீசன் 4 கண்டஸ்டன்ட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த வாரம் குக் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த ஷோ, அதை தான் இப்போ ரிவ்யூ பார்க்குறோம். சீசன் 3லேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி, தர்ஷன், ஸ்ருத்திகா, முத்துக்குமார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க கோமாளிஸோட பேர் பண்ண போகிறாங்க. மொத்தம் 10 டீமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 3 அண்ட் சீசன் 4 மிங்கிள் ஆகிட்டாங்க. கோமாளிஸ்லாம் தனியாக போயிட்டாங்க. கோமாளிஸ் ஆக்சுவலாக எந்த குக்கை செலக்ட் பண்ணணும்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாக்ஸில் எந்தெந்த குக் இருக்காங்கன்னு. அவங்க செலக்ட் பண்ணுறது தான். குக்குக்கு தெரியாது யார் யார் எந்தெந்த பாக்ஸில் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கோமாளியை ஒன்று ஒன்றா வந்து அந்த பாக்ஸை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து யாரை செலக்ட் பண்ணனா ரோஷினியை செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக க்ரோஷி தான் ரோஷினியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். மோனிஷா செலக்ட் பண்ண உடனே க்ரோஷிக்கு தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட் வந்து புகழ் வராரு. புகழ் வந்து ஸ்ருத்திகாவை செலக்ட் பண்ணுறாரு. குரோஷி வந்து லைட்டாக ஜர்க்கா வராரு. ஏன்னா குரோஷி வந்து ஒன்று ரோஷினி இல்லைனா ஸ்ருத்திகா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். இப்போ புகழ் வந்து ஸ்ருத்திகாவை செலக்ட் பண்ணதுனால ஐயோ அம்மா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. கோமாளியாக நம்ம வினோத் வந்திருக்காரு. அவர் வந்து மைண்ட் கோபியை செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நம்மளுடைய பட்சர் வந்து தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுனிதாக்கு உயிரே இல்லை. ஏன்னா சுனிதா அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க தர்ஷன் தான் நான் பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அம்மு அபிராமிக்கு யார் போட்டி போடுறாங்கன்னா நம்மளுடைய அதிர்ச்சி அருண் தான் போட்டி போடுறாரு. நெக்ஸ்ட்டு குரோஷி வராரு. அவர் யாரை செலக்ட் பண்ணுறான்னா சிருஷ்டியை தான். உடனே மணிமேகலை எல்லாரும் செலக்ட் பண்ண பயப்படுற ஒரு குக்கை நீ செலக்ட் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இவங்கெல்லாம் ஒரு கேம் விளையாட்டாங்க, அதனால தான் நான் கேம் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி குரோஷி சொல்கிறாரு. நம்ம சில்மிஷம் சிவா யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா விசித்ராவை சூஸ் பண்ணுறாரு. அண்ட் அதிர்ச்சி அருண் அம்மு அபிராமி. அம்மு அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த சீசன் விட்டு போன பிறகு அதிர்ச்சி அருண் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன், செம்மையான ஆக்டிங் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. நம்ம சரத் வந்து சிவாங்கியை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுனிதா என்ன சொல்கிறாங்க சரத்தை, அவன் ஒரு பார்ட் டைம் பைத்துக்காரன் தெரியுமான்னு சொல்லி ஜிபி முத்துட்ட கலாய்க்கிறாங்க. அவனை ஜிபி முத்து யாரை செலக்ட் பண்ணுறான்னா முத்துக்குமாரை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ அட்வான்டேஜ் டாஸ்க்கு இதில் ஒரு ஸ்வீட்டு, அதாவது டோனட் சேலஞ்சு. யார் வந்து டோனட் அதிகமாக பண்ணுறாங்களோ எந்த டீம் அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா குக்கு 5 நிமிஷம் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கோமாளி 5 நிமிஷம் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி இப்படி 5 நிமிஷம் மாற்றி மாற்றி. சீசன் 3 அண்ட் சீசன் 4 வந்து ரெண்டும் சேர்ந்து டீம் அப் பண்ணிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அதிகமாக டோனட் எந்த டீம் சேர்ந்து பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீசன் 3யோட குக்ஸ் நேம்லாம் வந்து ஒரு கத்தியில் எழுதி வச்சுருக்காங்க. சீசன் 4 கண்டஸ்டண்ட்டை குக்ஸை கூப்பிட்டு இப்போ ஒரு கத்தி எடுக்க சொல்கிறாங்க. அது அவங்களோட தான் பேர் பண்ணணும். யார் எடுக்கிறாங்களோ அவங்க கூட பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. மைண்ட் கோபி கத்தி எடுக்கிறாரு. யார் கூட அப்படின்னா தர்ஷன் பேர் வருது. ஸோ தர்ஷன் கூட பேரிங். அண்ட் சிவாங்கி வந்து யார் கூட பேர் பண்ணுறாங்கன்னா அபிராமி அம்மா பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிரண் யார் கூடனா ஸ்ருத்திகா கூட. ஸ்ருஷ்டி வந்து ரோஷினி கூட பேர் பண்ணுறாங்க. எல்லாரும் பேர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. இதில் எந்த டீம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் மைண்ட் கோபி டீம் தான் வந்து 29 எடுத்து மற்ற டீம்ஸை விட லீடில்னு இருக்காங்க. ஸோ 3 டீம் வந்து இப்போது சேலஞ்ச் பண்ணுறாங்க, அதாவது பானிபூரி சேலஞ்ச் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அடுத்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா முத்துக்குமார் டீமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரண், ஸ்ருத்திகா, புகழ் இவங்கெல்லாம் ஒரு டீம். இந்த டீம் 3 டீமும் தான் வந்து அந்த பானிபூரி சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கோபி அண்ட் தர்ஷன் 105 பானிபூரிகளை சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா டீம் விசித்ரா முத்துக்குமார் 83. அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரோஷினி அவங்க வந்து 82 பானிபூரிகளை சாப்பிட்டு 3ஆவது இடத்துல இருந்தாங்க. நாளைக்கு வந்து மெயின் டாஸ்க்கு அதில் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைண்ட் கோபி அண்ட் தர்ஷனுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ரிவ்யூ வேணால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.